இப்படி இருந்த என்னோட பிசிக்கு 2 நாள்ல இப்படி இறங்கிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஃபீவர் தான். யூஸ்வலா எனக்கு ஃபீவர் எல்லாம் வந்தா நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன். ஆனா 2 நாள் கழிச்சு ஃபீவர் போகாதனால பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரிசல்ட்ல டெங்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் என்ன 2 வாரத்துக்கு பெட்லயே தான் இருந்தேன். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னால பண்ண முடியல. ஜாயிண்ட் பெயின், தலை சுத்துறது, டயர்ட்னஸ், அப்புறம் எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கிறது. சோ அதனாலே ஃபுட் எதுவுமே எடுக்க முடியல. காமனாவே ஜிம் போறவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி ஃபீவர் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட உடம்பு ஏத்திருப்போம், ஒரே ஃபீவர்ல அப்படியே இறங்கிரும். நான் இந்த பிசிக் கொண்டு வர்றதுக்கு 1.5 மாசமா கண்டினியூஸா ஜிம் போய் 6 கேஜி ஏத்தி வச்சிருந்தேன். ஆனா இந்த டெங்கு ஃபீவர் வந்தனால 10 நாள் என்னோட பிசிக் அந்த 5 கேஜி அப்படியே இறங்கிருச்சு. எனக்கு ஃபீவர் வரும்போது எங்க வீட்டுல 5 கிலோ தம்பிள்ஸ் இருக்கும், அது கூட என்னால தூக்க முடியல. ஏன்னா அவ்வளவு வீக்கா இருந்தா அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ இது பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்த 3வது நாள் எடுத்த வீடியோ. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா ஃபீவர் சரியாய் 11வது நாள் எடுத்த வீடியோ. என்னோட வெயிட் அந்த பிசிக் பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்லயே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஜிம்முக்குலாம் போக கூடாதுன்னு. அண்ட் தென் எந்த ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம டெங்கு ஃபீவர் வந்து என்னோட பாடி ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகணும். சோ இன்னும் 1 வீக் ஜிம்முக்கு போக மாட்டேன். ஃபுட் நல்லா எடுத்துட்டு ஹோம் ஒர்க் அவுட் பண்ண போறேன். காமனாவே நீங்க ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஜிம் ஃபீஸ் கட்டாம ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லனா எந்த டைம்ல நீங்க ஜிம் போக போறீங்களோ அந்த டைம்ல ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்க மைண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜிம் ஃபீஸ் கட்டி ஜிம் போங்க. எடுத்த உடனே நான் ஜிம்க்கு தான் போகணும்னு சொல்லி ஜிம் ஃபீஸ் கட்டிங்கன்னா ஒரு வாரம் போவீங்க, அதுக்கப்புறம் ஜிம் பக்கமே எட்டி பார்க்க மாட்டீங்க. ஆனா அதுவும் மீறி நிறைய பேர் கண்டினியூஸா ஜிம் போறவங்க இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அண்ட் தென் ஒரு விஷயம் மோட்டிவை பண்ணாம டிசிப்ளினோட பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் கன்சிஸ்டன்சி இருக்கும். சோ நான் பாத்தீங்கன்னா 200+ புஷ்அப் அண்ட் தென் 100+ புல்அப்ஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கலஸ்டானிக் ட்ரெயின் பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன். என்னோட பிசிக் பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் கொண்டு வந்துருவா. எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னாலே முடியும் போது கண்டிப்பா உங்களாலே முடியும். சோ ஓகே, ஜாலியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.